தனசிவம் தளத்தினூடாக ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுவாரஸ்யமான தகவல் ஒன்றாக நாம் நினைத்ததை நிறைவேற்றும் விநாயகர் அகவல் பிறந்த கதை கேட்போம். விநாயகர் அகவல் என்றால் என்ன? விநாயகர் அகவல் யாரால் பாடப்பெற்றது? விநாயகர் அகவல் பாடிய மூதாட்டிக்கு நிகழ்ந்த அற்புதமான அதிசய நிகழ்வு என்ன? மானிடராகிய நாம் விநாயகர் அகவல் எந்த இடத்தில் வைத்து எப்போது பாட வேண்டும்? இதனால் எனக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெறும் என்பதை மிகவும் துல்லியமாக காண்போம். எனவே கேட்கும் அனைவரும் விநாயகா போற்றி, விநாயகா போற்றி, விநாயகா போற்றி என பதிவுகளை இட்டு கட்டாயம் இதை கேளுங்கள், சகல நலமும் பெறுவீர்கள். இதற்கு முன்பதாக இந்த தனசிவம் தளத்தினை ஊடாக மேலும் மேலும் பல ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம் சம்பந்தமான வெளியிடப்படும் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய வகையில் இத்தலத்துக்கு ஆதரவு நல்கி லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டனை அழுத்தி உறுதி செய்து கொள்ளுங்கள். குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை விரும்பி வணங்கப்படும் குழந்தை வடிவமான தெய்வம் விநாயகர். இவர் யானைமுக துதிக்கையுடன் 5 கரங்கள் கொண்டவர். இவருக்கு பல பல பாடல்கள், துதிகள் இருந்தாலும் மிகவும் செல்வத்தையும் ஞானத்தையும் தரக்கூடிய துதி விநாயகர் அகவல். அகவல் என்றால் அழைத்தல் அல்லது போற்றி பாடுதல். விநாயகப் பெருமானின் வடிவத்தையும் ஞானத்தையும் போற்றி பாடி அழைத்தல் அகவல் ஆகும். இது சங்க காலத்தை அடுத்து வாழ்ந்த மூதாட்டியான அறநூல் புலவரான ஔவையார். இவர் விநாயகப் பெருமானிடத்தில் அளவு கடைந்த பக்தி கொண்டவர். அதிலும் பண்டமாற்று பக்தி கொண்டவர். பண்டமாற்று என்றால் தன்னிடம் இருப்பதை கொடுத்து இல்லாததை பெறுதல். அவ்வாறு விநாயகரிடம் பாலும் தூய தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கினை கொடுத்து இயல், இசை, நாடகம் என்னும் சங்கத் தமிழ் 3 கேட்டவர். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்துமக்கு நான் தருவேன். கோலம்றை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எமக்கு சங்கத்தமிழ் 3 தாம் என்று பாடிய ஔவையரால்தான் இந்த அகவலும் பாடப்பெற்றது. புராண காலத்தில் திருமாக்கோதை என்னும் சேரமான் பெருமான் மன்னர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் அவருக்கு நெருங்கிய சிநேகிதராவார், அதாவது நண்பராவார். ஒரு சமயத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் தனது இல்லற வாழ்க்கையை துறந்து கைலாயம் செல்ல திருவுளம் கொண்டபோது இறைவனை துதித்து பாடினார். பிரார்த்தனையை அகமகிழ்ந்த சிவபெருமான் ஐராவதம் எனும் தேவலோக வெள்ள யானையையும் தேவர்களையும் அனுப்பினார். பெருமகிழ்வு கொண்ட சுந்தரர் யானை மீது புறப்பட ஆயத்தமானார். அப்போது நண்பரான சேரமான் பெருமானும் சுந்தரனுடைய விருப்பமில்லாமல் தானும் கைலாயம் வர என நினைத்து சிவபெருமானை நினைத்து சிவாய நம என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓத இறைவன் கருணை கொண்டு சேரமான் பெருமான் அமர்ந்திருந்த குதிரையும் கைலாய நோக்கி புறப்பட்டது.
அந்த வேளை விநாயகப் பெருமானை அளவு கடந்த பக்தியால் பூஜையில் இருந்த ஔவைக்கு சுந்தரரும் சேரமான் பெருமானும் கைலாயை நோக்கி செல்கிறார்கள். இவர்கள் செல்வதைக் கண்டு தானும் செல்ல வேண்டும் என நினைத்து விநாயகப் பெருமானுக்கு பூஜை செய்கின்ற போது அவசரமாக பூஜை செய்கிறார். அப்போது விநாயகர் முன் தோன்றி, ஔவையே, இவ்வளவு காலம் அல்லாமல் இன்று எனது பூஜையை அவசரமாக செய்கிறீரே, இவ்வளவு காலம் இல்லாமல் இன்று ஏன் அவசரமாக பூஜை செய்கிறீர் என கேட்க ஔவை நடந்த சம்பவங்களை கூறுகிறார். இந்த சம்பவங்களை கேட்ட விநாயகப் பெருமான் ஔவையிடம், உன்னை கைலாயங்கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை எனது, ஆதலால் அவசரம் வேணாம், பக்தியோடு ஒரு பாடல் செய்து பூஜை செய் என்றார். அந்த வேளை ஔவை சீதக்கலவ செந்தாமரைப்பும் பாதச் சிலம்பும் பல இசை பாட என்னும் வரிகளில் அகவலை ஆரம்பித்தார். இதில் கைலாய காட்சிகள், இறைவனுடைய வடிவங்கள் மனதில் வர்ணித்து 72 வரிகளில் பாடி இறுதியில் வித்தக விநாயகா விரைகளில் சரணே, வித்தக விநாயகா விரைகளில் சரணே 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 என்று முடிக்கின்றார். அந்த மறுகணமே விநாயகர் தனது துதிக்கையால் ஔவையை அணைத்து சுந்தரரும் சேரமான் பெருமானும் கைலை செல்வதற்கு முன் கைலாயத்தில் ஔவையை சேர்த்தார். அங்கே சுந்தரரும் சேரமான் பெருமானும் ஔவையைக் கண்டு திகைத்தனர். ஔவை நடந்த சம்பவங்களை கூறி தான் கைலாயம் நடந்த சம்பவங்களை கூறினார். இவ்வாறு அமைந்ததுதான் விநாயகர் அகவல் பதிகம். இதை மானிடர் நாம் காலையிலும் பூஜை வேளையிலும் விநாயகர் திருவுருவங்கள் முன்பாக அரசமர விநாயகர் மற்றும் விநாயகர் ஆலயத்தினை வலம் வரும்போது பாடி துதித்தால் சகல தடைகளும் நீங்கும், செல்வம் பெருகும், நமது கர்ம வினைகள் அகன்று விக்கின விநாயகப் பெருமானால் விக்கினங்கள் அறந்து போகும், ஞான மார்க்கமடைந்து வாழ்வில் சகல நலமும் கைகூடும். இவ்வாறு விநாயகர் அகவல் பாடி நாமும் பல நலம் பெறுவோம். மீண்டும் அடுத்த ஆன்மீக தகவலில் சந்திக்கின்றேன். இப்படிக்கு சத்யோஜாத சிவம் அருளானந்த தனராஜ சிவாச்சாரியார் உங்கள் அன்புடன் தனசிவம். மகிழ்வான வணக்கம்.